ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காடை பிரியாணி, அதாவது குயில் சொல்லுவாங்க. இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். இதை வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். காடை 1/2 கிலோ, பாஸ்மதி அரிசி 1/2 கப், நல்ல ஒரு 30 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு 5லேருந்து 6 பீஸ், இஞ்சி ஒரு 6 பீஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பீஸ். அப்புறம் ஸ்பைசஸ், அதாவது இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை லெமன் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் 3 டீஸ்பூன், எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸிங்க இந்த பிரியாணி செய்கிறது. எல்லாத்தையும் அரைச்சி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து எல்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகி வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அப்புறம் கல்பாசி, அப்புறம் ஒரு ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் லெமனை வந்து கடைசியாக கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வந்ததும் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதினா இலை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்குறனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த குழந்தைங்கள்லாம் அதை தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எல்லா டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அதனால கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னால் அந்த 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் காடையை சேர்த்துக்கலாம். காடையை வந்து நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 காடை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். காடை மிக்ஸ் பண்ணும்போது இல்லைன்னா உடஞ்சிரும். அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் வந்து டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். பாஸ்மதி அரிசியை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.25 கப் தண்ணி சேர்க்கணும். 2.25 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, அதான் கணக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ரைஸ் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இப்படி வேகட்டும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். இதை கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காடையில் உள்ள ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதியாக குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகி ரைஸ் கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தம் போட்டுடலாம். நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு மூடி போட்டு மேலே வந்து வெயிட் வைக்கணும். நான் வெயிட்க்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி பிடிச்சி மேலே வைக்க போகிறேன். இப்படி வச்சுக்கோங்க.
இப்படி வச்சுட்டு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி வச்சுருக்கிற அந்த பாத்திரம், அதுக்கு மேலே வந்து தண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதாவது வெயிட் வச்சுருக்கிற பாத்திரம், இதை வச்சிட வேண்டியதான். இதை வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா காடை வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக டீல் பண்ணுங்கள். கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காடெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து புதினா, அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்குறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் அதில். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு காடை ஃப்ரை பண்ணதையும் சென்டரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.